இருந்துச்சுன்னா அது முடிஞ்சு தான் உனக்கு கொடுக்கணும்னு இருக்கு. சரியா? நான் உனக்கு அங்கே போயிட்டு வேலைக்கு வந்துட்டு போ. உனக்கு நான் கொடுக்குறேன். உன் தாயே வந்து போறப்பா. சரியா? அப்போ உன் இடத்துல உனக்கு வயிற்றுக்குள்ளார வரணுங்கிறது தான் விதி. அதை நான் நல்ல முறையாக ஏற்றுக்கிட்டேன். அது உனக்கு வந்து கரு உருவாகிற நேரம் பௌர்ணமி நேரமாக இருக்கும். சரியா? முழுசா நில கொண்டு நிற்கிற நேரத்தில் நீயும் உன் கணவரும் ஒன்று சேர்ந்து நிற்கும் போது நான் கொடுப்பேன். சரியா? பிடிச்சிக்கம்மா, நான் தர்றேன் உனக்கு. இது முக்கால சத்தியம். பா உனக்கு உனக்கிட்டயே வாங்கி தின்னு உனக்கே தீங்க நினைக்கிறாங்க. சரியா? உனக்கிட்டே வாங்கி தின்னு உனக்கே கண் குத்தி பாம்பு நாரி உனக்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு அங்கிட்டு போய் அப்படியே சொல்றாங்க. நீ நம்பி சொல்ற. சரியா? நீ நம்பி சொல்ற ஒரு ஆள் இருக்கு. நீ அந்த ஆளை நீ இன்னும் முழுசா நம்புற. சரியா? நம்பாத. அதுதான் உனக்கு விஷமே. சரியா? உன் கூடயே சுத்துது அது. சரியா? உன்னை 3 இடத்துல சொல்லிருச்சு. 3 இடத்துல உன்னை கேவலமா நினைச்சு சிரிக்கிறாங்க. சரியா? கொஞ்சம் ஒதுங்கிக்க. அந்த ஆளுக்கு அடையாளம் சொல்றேன், கேட்டுக்க. சரியா? சந்தனம் வச்சிருக்கோம். தலை இந்த பக்கத்துல சீவி இருக்கும். குறைச்ச உடம்பு நிற்கும். சரியா? நீ நம்பி நிற்ப அதுகிட்ட. சரியா? உன் இடத்துல இருந்து மேற்கு திசையில நிக்குது. சரியா? உன் இடத்துக்கு 2-3 முறை வந்துட்டு போயிருக்கு. அது தெய்வத்தை நல்லா வச்சு வீட்டுல வச்சு வணங்குற ஆளு. ஒரு கோயிலே வச்சு வழிபடுது. பாத்துக்க. சரியா? சக்கரதையா இருந்துக்க. அதை விட்டு வேற ஒரு இடத்துலயும் உனக்கு வேலைதானம் நடக்குது. நீ கட்டின மனைவி இடத்துல நீ போய் வந்த இடத்துல உன் மனைவிக்கு உனக்கும் உன் மனைவி பந்தத்துல ஒரு வேலை ஒண்ணு நடந்திருக்கு. சரியா? அதை முதல்ல போய் எடுத்துட்டு வந்துரு. உன் வயிற்றுக்குள்ள சேர்த்து வச்சிருக்காங்க. அதை எடுத்துரு. அதை எடுத்தாதான் உன் உடல் சுகம் நல்லா ஆகும். சரியா? 9 நாளைக்குள்ளார எடுக்கலன்னா மறுபடியும் உன்னை படுக்க போட்டுரும். எவ்வளவு சீக்கிரம் போய் நீயும் உன் மனைவி எடுக்க முடியுமோ எடுத்துக்கோ. அது என்னத்துல வச்சிருக்காங்க நான் சொல்றேன், கேட்டுக்க. நீ போய் நேரத்துல உனக்கு ஒரு இடத்துல அன்னம் போட்டாங்க. அன்னத்து இடத்துல கொஞ்சோண்டு மைய மட்டும்தான் சேர்த்தாங்க. இந்த மைய கறியா உருவாகி உனக்கு 6 உருண்டை இடத்துலையும் உன் மனைவிக்கு 5 உருண்டை இடத்துலையும் இடது சைடு நிக்குது. உன் மனைவிக்கு வலது சைடு நிக்குது. உனக்கு இடது சைடு தான் பாதிப்பை ஏற்படுது அடிக்கடி. உன் மனைவிக்கு மாதவிடாய் ஏற்படும் போது வயிறு இழுத்து பிடிக்கும். அந்த நேரத்துல அண்ணன் ஆகாரம் சாப்பிட முடியாது. உன்னை கண்டாலே வெறுப்பாத்தான் இருக்கும் அதுக்கு. சரியா? எவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியும் எடுத்துக்கோ. இல்லைன்னா நீ உன் மனைவியை விட்டு பிரியிற நேரம் வரும். அதுக்கு முன்னாடி நீ எடுத்துக்கோ. யாரு கூடயும் அளவா வச்சுக்க. உன் காசு ஒரு புடி வந்தாலும் உன் குழந்தைக்குன்ட்டு ஒரு புடி எடுத்து வை. உன் குழந்தை பேர்ல உனக்கு வாங்குற சம்பளத்துல ஒரு 10 ரூபா சரி ஒரு உண்டியல உன் பிள்ளைக்குன்னு எடுத்து வச்சு அதுக்குள்ள போடு. அதுதான் உன் நிலையை நெட்டி கொண்டு வரும். அதுதான் உனக்கு கை கொடுக்கும். சரியா? இதை நீயும் உன் மனைவியும் தலையை சுத்தி உச்சேந்தியில போட்டுக்க. இன்னையிலேருந்து 9 நாள் கணக்கு. 9 நாளைக்குள்ளார போய் எடுத்துட்டு வந்துரு. இந்த எல்லையில எங்கேயும் எடுக்காத. எல்லை விட்டு எல்லை மாதிரி போய் எடு. நான் உனக்கு காமிச்சு தரேன். அந்த பொருளை எனக்கு படையெடுத்து கொண்டு வந்து காமி. நான் காமிச்சு கொடுக்குறேன். சரியா? இத உங்க கொஞ்சுக்கு கொடுக்கிறது கொடுப்பா. அது உன் குலதெய்வம். சரியா? உன் குலதெய்வத்துக்கு இடத்துக்கு கொண்டுட்டு போய் அதை 3 தீபம் ஏத்தி அங்க 3 கனி வச்சு அந்த 3 கனியை எடுத்துட்டு வந்து உன் நிலவாசப்படி ஒரு வாசல்ல ஒண்ணு கட்டு. சரியா? உன் குழந்தை கையில ஒண்ணு கொடு.
உன் குழந்தை கையினால உனக்கு சுத்தி போட சொல்லு. அதுல இருந்து உனக்கு உன் உடல் சுகத்தை நான் சரி பண்ணி கொடுக்குறேன். உன் குலதத்தான் உன் குலதெய்வத்தை எட்டி கொடுக்குது. உன் தகப்பனாரு உன் வீட்டு வாசல்ல இடது புறத்துல காய்ச்சி கொடுக்கறாரு. சரியா? அது உள்ளக்கு ஏத்துறதுக்கு உனக்கு உன் வீட்டு வாசல்ல இருந்து ஒரு கற்பூரமும் உன் நடு வீட்டுக்குள்ளார ஒரு கற்பூரமும் உன் தகப்பனார் ஏற்க போட்டா கிட்ட ஒரு கற்பூரம் ஏத்து. உனக்கு நான் 7 நாள்ல கனவுக்குள்ள காமிச்சு கொடுக்குறேன். சரியா? உன் தகப்பனார நினைச்சு கூப்பிடு. அந்த ஆளு யாருன்னு காமிச்சு கொடுக்க சொல்லு. உன் தகப்பனார காமிச்சு கொடுக்கும். சரியா?